பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படி இருக்கிறீங்க? ஹேவ் அ பிளஸ்ட் சாட்டர்டே. வாலிப பிள்ளைகளே, இன்றைய தேவ வாக்கு என்ன தெரியுமா? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. எத்தனை விதமான தடங்கள் வந்தாலும் நம் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். God is able to exceedingly abundantly above all we ask or think. Hallelujah. Whatever in the name of Jesus. அவருக்கு சித்தமானால் அதை செய்வார். எல்லா தடைகளையும் மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கடைசி நிமிஷம் வரைக்கும் நடக்காதுன்னு நினைக்கிற காரியங்களை கூட கர்த்தர் செய்வார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். வாலிப பிள்ளைகளே, ஆம், எந்த விஷயத்தில் ஆனாலும் சரி கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்க வேண்டும். ஜெபத்தில் நாம் கேட்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் மட்டுமல்ல, நாம் கற்பனை செய்து பார்ப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் அதிகமாய் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. நமக்குள் இருக்கிற ஆவியானவர், அவர் வல்லமுள்ள தேவன். ஆவியின் அளவு, ஹல்லேலூயா, வல்லமை, கிருபை அளவிட முடியாதது வாலிப பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 24வது வசனம். அவர்கள் ஹல்லேலூயா கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். ஹல்லேலூயா. நாம் கூப்பிடுவதற்கு முன்பாகவே அவருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை என்பதை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் செய்கிறார். வாலிப பிள்ளைகளே, நம்ம கேட்கிறது நம்ம கடமை. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அவர் 19வது வசனத்தில், தாம் கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. பிரகாசமான மனக்கண்களை கர்த்தர் தருகிறார். வாலிப பிள்ளைகளே, நமக்கு என்ன இன்னும் கவலை? நாம் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாய் செய்கிறவர், அபண்டன்ட்லி எக்ஸீடிங்லி அவர் செய்ய போகிறார். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆமான் வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, அப்போது கொடுக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். ஹல்லேலூயா. ஜீசஸ் கிரைஸ்ட் will answer all our prayer will be answered. வாலிப பிள்ளைகளே, ஜெபிக்கலாமா? நம் ஜெபிப்போம், கர்த்தர்கிட்ட கேட்போம். நம் தகப்பன்கிட்ட நம்ம கேட்கணும். நினைப்பதற்கும் மேலாய் செய்கிற தேவன், துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, நீ நினைப்பதற்கும் மேலாய் நீர் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களும் செய்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரை வல்லமுள்ள தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கிருபையுள்ள தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே, நீ செயல்படுத்துகிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவன் என்பதை விசுவாசிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய மகத்துவத்தை காண அவருடைய ஜெபங்களை கேட்டருளுவீராக, தேவைகளை சந்திப்பீராக, வாழ்க்கையில் வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை கர்த்தாவை தருவீராக சுவாமி. ஆண்டவரை எக்ஸாம் எழுதிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை தருவீராகப்பா. சுகவீனமாக இருக்கிறவர்களை சுகப்படுத்துங்க ஆண்டவரே, பலவீனமாக இருக்கிறவர்களை பலப்படுத்துங்க ஏசப்பா. நீ நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க உதவி செய்யுங்கப்பா. நினைப்பதற்கும் மேலா என் கர்த்தர் செய்ய போவது வல்லமுள்ள பராக்கிரமுள்ள தேவன் என்பதை ஆண்டவரை நிரூபித்து காட்டுங்க சுவாமி. சித்தத்தின்படியே ஆக கடவுதப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். வாலிப பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க, தேசத்தை ரட்சித்துக் கொள்ளுங்க, பாவத்திலிருந்து கர்த்தாவை விடுபட உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடைசி காலத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. அன்புள்ளவர்களாய் ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து கர்த்தாவை கிருபையினால வல்லமுள்ள தேவனை தொழுது கொள்ள கிருபை பாராட்டுங்க. ஊழியக்காரர்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்திங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் சுவாமி. போக்கிலும் வரத்திலும் யாவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தாவே. உம்முடைய ராஜ்யம் வரட்டும் அப்பா. உங்களுக்கு சித்தமானதை மாத்திரம் எங்களுக்கு செய்ய கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. வீழாது தாழாது பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். Have a blessed day. Bye.